கனடியன் கால்வாய் வந்த கதை. திருநெல்வேலியில ஓடுற ஆறு தாமிரபரணி, அது பொதிகை மலையிலிருந்து உற்பத்தி ஆகுது. ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேரள மகாராஜாவுக்கு கடுமையான வியாதி. அந்த வியாதிக்கு மருந்தே இல்ல. யார் யாரோ வந்து பார்த்தாங்க, அவங்களால அந்த வியாதியை குணப்படுத்த முடியல. பாவம் மகாராஜா. அப்போ கேரளால ஒரு பிரபலமான ஜோசியர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மகாராஜாவை பார்த்துட்டு, மகாராஜா, இது உங்களோட பூர்வ ஜென்ம பயன், அதனாலதான் நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. உங்களை மாதிரியே ஒரு பொம்மை பண்ணணும். பண்ணி அந்த பொம்மைய ஒரு வேதம் படிச்ச பிரம்மச்சாரிக்கு தானம் கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா வியாதி அந்த பிரம்மச்சாரிக்கு போயிடும், உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு ஐடியா சொன்னார். யாரும் அந்த பொம்மைய வாங்கிக்க ரெடியா இல்ல. உடனே ராஜா வந்து, ஒரு பெரிய மூட்டை நிறைய தங்கம் தரேன், அப்போவாது வந்து வாங்கிக்கங்க அங்கிற ரேஞ்சில் போயிட்டார். அப்பவும் யாரும் ரெடியா இல்ல. தங்கம் வந்தாலும் யாரும் வியாதியா வாங்குவாங்களா? அப்போ கர்நாடகத்துல ஒரு பிரம்மச்சாரி பையன் இருந்தான். அவன் இதை கேள்விப்பட்டு கேரளாவுக்கு வந்தான். வந்து ராஜாவையும் பார்த்தான். ராஜா, நான் இந்த பொம்மைய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த பொம்மைய வாங்கினியானா ராஜாவோட வியாதி உனக்கு வந்துடும். அவன் சொன்னா, தெரியும் அப்படின்னு. ராஜாவும் சரி அப்பா இந்தா பிடி அப்படின்னு அந்த பொம்மையும் ஒரு பெரிய மூட்டை தங்கத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டார். அவன் அந்த மூட்டையும் பொம்மையும் தூக்கிட்டு நடத்தான். அதுக்குள்ள ராஜாவுக்கு வியாதி சரியா போயிருச்சு. அந்த வியாதி அந்த பையனை படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? அப்போ அவனுக்கு தன்னோட குரு அகஸ்தியர் முனிவரோட ஞாபகம் வந்தது. அகஸ்திய முனிவர் பொதிகை மலையில தானே இருக்கார், அவர்தான் நம்மள காப்பாத்த முடியும் அப்படின்னு அவன் நினைச்சான். சரி, எப்படி மூட்டையும் தூக்கிட்டு போறதுன்னு சொல்லிட்டு அந்த தங்க மூட்டைய அந்த ஊர் சிவன் கோவில் பூஜை பண்றவற்றை கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்து, இது ஒரு தானிய மூட்டை, நான் என்னோட குரு அகஸ்தியரை பார்த்துட்டு வர வரைக்கும் நீங்க உங்ககிட்ட வச்சுக்கோங்க, நான் திரும்பி வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த பொம்மையோட பொதிகை மலை ஏறி போனான். அங்க போய் அகஸ்திய முனிவரையும் கண்டுபிடிச்சிட்டான். குரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி விஷயத்த சொன்னான். சொன்ன அகஸ்தியர் சொன்னார், நல்ல காரியம்பா, நீ உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டா உன் கையில இருக்கிற பொம்மைய அப்படின்னு அதை வாங்கி தரையில வச்சார். வச்ச உடனே அது ஒரு அழகான பசுமாடு ஆயிடுச்சு. பாரு, இந்த பசுமாட்டோட வாழை பிடிச்சுக்கோ, இது கூடவே நட. இது எவ்வளவு தூரம் நடக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு கால்வாய் வெட்டு. எங்கெல்லாம் இந்த பசு படுத்துக்கிறதோ அந்த இடத்துல சின்னதா ஒரு டேம் கட்டு, அணை கட்டு அப்படின்னு சொன்னார். உனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அதே மாதிரி பசுவோட வாழை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சான். பசு நடந்த இடமெல்லாம் கால்வாய் கட்டின்டே வந்தான். பசு உட்கார்ந்த இடத்துல குட்டியா அணைகள் கட்டினான். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா அவனுக்கு வியாதியே இல்லை, ஒன்னும் இல்லை, எல்லாம் சரியா போச்சு. அப்படின்னு சந்தோஷமா இப்ப வேலை செஞ்சது எல்லாத்துக்கும் கூலி கொடுக்கணும்ல, நேர இந்த கோயில்ல போனான். அந்த வேலை பார்க்கறவர்கிட்ட போய், நான் உங்க கொடுத்த அந்த தங்க நெல்லு மூட்டையை கொடுக்குறீங்களா அப்படின்னா. என்னது தங்க நெல்லு மூட்டையா, நான் விளையாடுறியா, நீ கொடுத்தது வெறும் நெல்லு மூட்டை அப்படின்னாரு அவன். இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ராஜா கிட்ட போனான். ராஜா,
நீங்க கொடுத்த தங்க நெல்லை இவன் சாதா நெல்லா மாத்தி என்னை ஏமாத்த முயற்சி பண்றான் அப்படின்னா. ராஜாவுக்கும் ஆச்சரியமா போச்சு. ஏன்னா ஒரு கோவில்ல பூஜை பண்றவர் இப்படி எல்லாம் பொய் சொல்லுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரி, ஒண்ணு பண்ணுவோம், நீ சிவன் மேல சத்தியம் பண்ணணும், இந்த நெல் மூட்டை தான் தங்க நெல் மூட்டை இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னார் ராஜா. அந்த கோவில்ல பூஜை பண்ற உடனே நேர சிவன் கிட்ட போனார். சிவபெருமானே, நாளைக்கு நான் இங்க சத்தியம் பண்ண போறேன், அதனால நீர் இங்க இருக்க கூடாது, அந்த பக்கத்துல இருக்கிற புளிய மரத்தடியில போய் உட்கார்ந்துக்கும் அப்படின்னு. சிவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன கையோட இந்த கன்னட பையனோட கனவுல போய், மகனே, அந்த பூஜை பண்றோம் கோல்மால் பண்றான், நீ என்ன புளிய மரத்தடியில போய் இருக்க சொல்லியிருக்கான், அதனால நாளைக்கு சத்தியம் பண்ணும்போது நீ புளிய மரத்தடியில சத்தியம் பண்ணினா போரும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் பொழுது விடிஞ்சுது. எல்லாரும் சத்தியம் பண்றதை பார்க்கறதுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த பையன் சொன்னான், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிவனை எல்லாம் இழுப்பாங்களா, சிவன் மேல போய் சத்தியம் பண்ணுவாங்களா, வெளியில இருக்கிற புளிய மரமே போறோம், அது மேல சத்தியம் பண்ணினா போதும்னு. கோவில்ல பூஜை பண்ற ஆளுக்கு வயத்தை கலக்கிருச்சு. இருந்தாலும் ஒன்னும் சொல்ல முடியல. உள்ள சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும், ஆமா ஆமா, அந்த கன்னட பையன் சொல்றது ரைட்டு தான், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சாமி மேல சத்தியம் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த கோவில் பூஜாரி இந்த புளிய மரத்துக்கிட்ட போய், இந்த பையன் என்கிட்ட கொடுத்தது சாதாரண நெல்லு தான், தங்க நெல்லு இல்லை அப்படின்னா. சொன்ன உடனே அப்படியே எரிஞ்சு போயிட்டார் இந்த கோவில் பூஜாரி. அப்போ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இந்த பையன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு. இந்த கோவில் அம்பாசமுத்திரத்துல இப்பவும் இருக்கு. இந்த கோவிலுக்கு என்ன பெயர்னா எரிசடை நயினார் கோயில். எல்லாரும் எரிச்சடையார் கோயில் எரிச்சடையார் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கனடியன் கால்வாயும் இன்னைக்கும் தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இதே போறவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க.